பீனிக்ஸ் மாலுக்கு மிக அருகில் உள்ள வேளச்சேரி தீயணைப்பு நிலையத்திலிருந்து முதல் ஊர்தியாக வாட்டர் பவுசர், பெரும நீர்தாங்கி ஊர்தி என்று சொல்லப்படும் வாட்டர் பவுசர் மிக ஒரு சில வினாடியில் வந்திருக்கிறார்கள். $12,000 லிட்டர் தண்ணீரை சுமந்து கொண்டு இரண்டு குழுவினர் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்றாங்க. ஒன்று வேளச்சேரி முதல்ல நம்ம பிரான்ச் வந்து நம்ம டெரஸை போய் ரீச் ஆகிருக்கு. 3வது மாடியில் ஒரு சில வினாடியில் ஸ்டீல் பாய்ந்து நெருப்புகள் நம்முடைய 3வது மாடி டெரஸை போய் ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி வருஷத்தில் போகக்கூடிய நீர்த்துளிகள் நம்முடைய 3வது மாடியை ரீச் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக ஒருத்தருக்கு சலசலம் கிடையாது. இரண்டாவது ஃபயர் ஃபைட்டிங் பீனிக்ஸ் மால் நல்லா கேட்கலாம். இரண்டாவது ஃபயர் ஃபைட்டிங் என்பது பீனிக்ஸ் மாலில் அதே அளவு தரத்து நம்ம ஹைவேக்கு வந்து ரீச் ஆகுது. இதே ஒரு பெரிய விஷயம் தான். எத்தகைய உயிரே ஆயினும் அதனை காக்கும் வல்லமை எனக்கு கொடுக்கிறீர்களா? என்னை காக்கும் எத்தனை உயிரே ஆயினும் அதனை காக்கும் வல்லமை எனக்கு கொடுக்கிறீர்களா என்பதுதான் ஒரு தீயணைப்புடைய அடுத்ததாக தொடர்ந்து நம்முடைய பீனிக்ஸ் மாலில் மேலே 3வது மாடியில் 3 நபர்கள் புகையில மாட்டிக்கிட்டாங்க. கீழே வர முடியாம 3வது மாடியில் புகையை சூழ்ந்த பகுதியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள மீட்பு செய்தி வந்து அதற்காக வரவழைக்கப்பட்ட பிரத்யேகமான நம்ம ஊருக்கு தான் பிராண்ட் ஹவுஸ் கிடைக்கும். சாதாரண ஊர் கிடையாது. தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து பிறர் உயிரை காக்க பாடுபடக்கூடிய இந்த உன்னதமான ஆத்மா தான் எப்பவுமே கவலைப்பட மாட்டான். இன்னொரு உயிரை காப்பாற்ற போனால் வாழ்நாளில் அதிலே மிகப்பெரிய சாதனையாக முடிக்கக்கூடியதான் பாருங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டா போய் ரொம்ப சேஃபாக கீழே கொண்டு வரணும். ஒரே நேரத்தில் 2 குழுவினர் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்றாங்க. 3வது